அனைவருக்கும் வணக்கம். சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் எண்ணி 3 நாளில் உங்கள் விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் என்ன? குறிப்பாக ஏப்ரல் 9ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 15ஆம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது சிம்மராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் உங்கள் விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகளை உருவாக்கி கொடுக்கின்றன என்பதை பார்க்கும் போது ராசியின் அதிபதியான சூரியனின் பெயர்ச்சி, அதோடு மட்டுமல்லாது அஷ்டமத்தை விட்டு விலகுவது, இந்த வேளையில் செவ்வாய் பெயர்ச்சி, புதன் பெயர்ச்சி, சந்திர பெயர்ச்சி என பல அதிரடியான மாற்றங்கள் நிகழ்வதால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் 3 நாளில் இந்த வாரத்தில் முழுமையாக சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உங்களை தேடி வரப்போகிறது. எனவே சிம்ம ராசிக்காரர்கள் மிக சிறப்பாக இந்த வேலையை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் அதிரடியாக உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. அதிலும் குறிப்பாக குடும்பம் சார்ந்த களை பொறுத்தவரைக்கும் பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமாக வலம் வருகின்றதால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் ரெட்டிப்பு மகிழ்ச்சி கிடைக்க போகிறது. ஏனென்றால் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது கர்மஸ்தானம், ஜீவனஸ்தானம், தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ல் வலுவாக வலம் வருகிறாருங்க குரு பகவான். நினைத்தபடியே தொழில் ரீதியான மாற்றங்களை மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். மேலும் இந்த வேளையில் அவருக்கு இணையான பலம் பொருந்திய சனி பகவானை பொறுத்தவரைக்கும் திருக்கணிதத்தின்படி அஷ்டமத்தில் அமர்ந்திருக்கிறார். வாக்கிய பஞ்சாகமத்தின்படி சப்தமத்தில் தான் வலம் வருகிறார் ஆட்சி பலம் பெற்று. எனவே தனி இரட்டைத்தன்மையை வெளிப்படுத்துவதால் உறுதியாகவே பெரிய அளவிலான நெருக்கடிகள் இந்த வேளையில் இல்லை. அதோடு மட்டுமல்லாது நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு அஷ்டமத்தில் இருக்கிறார். ராகு இறுதி தருவாயில் இருப்பதால் பெரிய அளவிலான நெருக்கடி சிம்ம ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கட்டுக்குள் வரும். இந்த வேளையில் மிக வலுவாக ஜென்மராசிக்குள் வரக்கூடிய அமைப்பில் வலம் வந்து கொண்டிருக்கிறாருங்க கேது. குடும்பஸ்தானத்தில் இருப்பதால் நெருக்கடிகள் விலகி வார்த்தைகளை சாதாரணமாக பயன்படுத்தாமல் நுணுக்கமாக பயன்படுத்துவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு. மிக வலுவாக இந்த வேளையில் லாபஸ்தானத்தில் வலம் வந்த செவ்வாய் வாரத்தின் துவக்கத்தில் இருந்தே வலுவாக விரயத்தில் வலம் வர போகிறார். எனவே சுப விரயம் நிறைவாக கைகூடும். ராசியின் உச்ச அதிபதியாகவும் ராஜ யோகாதிபதியாகவும் செயல்படக்கூடிய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் மிக வலுவாக இந்த வேளையில் உச்சம் பெற போகிறாருங்க. அஷ்டமத்தை விட்டு விலகுவதோடு மட்டுமல்லாது 9ல் உச்சம் பெறுவதால் மோகமான நன்மை உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களை தேடி வருகிறது என்பதை சூரியன் திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார். சுக்கிரன் அஷ்டமத்தில் உச்சம் பெற்ற அமைப்பில் வக்ரகதியில் வலம் வருகிறார். வித்யாகாரகரான புதன் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் 7ஆம் இடத்தில் இருந்து 10ஆம் தேதிக்கு பிறகு அஷ்டமத்தில் அமருகிறார். வித்யாகாரகரான புதன் அஷ்டமத்திற்குள் சென்றாலும் ராசியின் அதிபதியுடன் இணைந்து சில தருணம் வருவதால் அதிரடியான மாற்றத்தை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். அஷ்டம பாதிப்புகள் நிச்சயமாக கட்டுக்குள் வரும். சந்திரனை பொறுத்தவரைக்கும் ஜென்மம், தனம், தைரியம் என 1, 2, 3 ஆகிய இடங்களில் இந்த தருணத்தில் அதிரடியான மாற்றத்தை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். 12ஆம் தேதி அன்று பௌர்ணமி தினமாக பார்க்கப்படுகிறது. முழு சந்திரனாக வலம் வர போகிறார். அதீத பலத்தை, குருவிற்கு இணையான பலத்தை வெளிப்படுத்தக்கூடிய சந்திரனின் அமைப்பால் இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான காரிய வெற்றி உறுதியாக உங்களை தேடி வரும். எனவே மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாக சிம்மராசிக்காரர்களுக்கு வெற்றிகரமாக அமைய போகிறது. எனவேதான் உங்கள் விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான வாய்ப்புகளும் பொருளாதார ரீதியான குடும்பத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் நிறைவாக கிரகநிலைகள் உருவாக்கி கொடுக்கின்றன. இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு இருக்க குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு பெருவாரியான கிரகநிலைகள் சற்று சாதகமாக நிலை கொண்டிருப்பதால் குடும்பத்தில் வரவிற்கேற்ற செலவு இருந்தாலும் கூட மகிழ்ச்சி குறைவில்லாத வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகள் சிறப்பாக கிடைக்க போகிறது. உங்கள் விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எதிர்பாராத திடீர் வாய்ப்புகள் உங்களுடைய
சிரமம் எது என்று நினைத்தாலும் அதை விலக்குவதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும். பொருளாதார ரீதியான நெருக்கடியில் இருப்பவர்களுக்கு அவை விலகும். எனக்கு பொருளாதார ரீதியான பிரச்சனை இல்லை, குறிப்பாக பண பிரச்சனை இல்லை, எனக்கு மன பிரச்சனை தான் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு மனக்கவலை நீங்கக்கூடிய வகையில் நன்மை நிறைந்த வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்கள் விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கைகூடும். கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டு வந்த கருத்து வேற்றுமை நீங்கி ஒற்றுமை பலப்படும். மேலும் புதிய காரியத்தை திட்டமிட்டு செயல்படுத்த வேண்டும் என்று நினைத்த விஷயத்தில் மிக சிறப்பாக வெற்றி கிடைக்கும். உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும். தடை தாமதத்தை விலகி முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாக சந்திப்பதற்கான நல்ல யோகம் நிறைவாக கிடைக்கிறது. இந்த தருணத்தில் நல்ல வரன் கிடைத்து நிச்சயதார்த்தம், திருமணம் போன்றவை சாதகமாக அமைவதற்கான யோகம் உண்டு. உத்தியோகம் சார்ந்த பணிகளில் ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் சற்று சாதகமான அமைப்பிலும் சாதகமற்ற அமைப்பிலும் இருப்பதால் அச்சத்தை தவிர்த்து துணிச்சலுடன் செயல்படுவதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொள்ளுங்கள். ஏனென்றால் சில சந்தர்ப்பங்கள் சாதகமற்ற சூழலை உருவாக்கினாலும் அவற்றில் பெரிய அளவிலான நெருக்கடிகள் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு ஏற்படாது. எனவே இந்த வாரத்தில் சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டாலும் அவற்றை முழுமையாக விலக்கி முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான அற்புதமான யோக வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சக பணியாளர்கள் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பும் ஆதரவும் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சாதகமாக கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கிறது. தொழில்துறை வியாபாரத்துறையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் விலகும். பல கிரகநிலைகள் தொழில்துறை வியாபாரத்துறையை வலுப்படுத்துவதால் இந்த தருணத்தில் லாபம் உயர்வதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகளும் மிக சிறப்பாக அமையும். ஏனென்றால் ராசியின் அதிபதியான சூரியனும் உச்சம் பெற போகிறார். எனவே எதிர்பாராத வகையில் அலைச்சல் சிரமம் என்று இருந்த நிகழ்வுகளை திட்டமிட்டு நுணுக்கமாக செயல்படுத்துவதோடு புதிய ஆர்டர்களையும் ஒப்பந்தங்களையும் உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல யோகம் நிறைவாக கிடைக்கிறது. கலைத்துறைக்கு சம்பந்தப்பட்ட முக்கூட்டு கிரகங்கள் அருமையான அமைப்பில் வலம் வருவதால் இந்த தருணத்தில் உங்களுடைய திறமைக்கு புதிய வாய்ப்புகள், கை நழுவி சென்ற வாய்ப்புகள் கூட இந்த தருணத்தில் மீண்டும் புதிய வாய்ப்புகளாக வருவதோடு மிக பெரிய அளவிலான தனலாபத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். தலை நிமிர்ந்து செயல்படக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகள் சாதகமாக அமையும். அரசியல் சார்ந்த பணிகளில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உண்டு. மக்கள் மத்தியில் செல்வாக்கு உயரக்கூடிய வகையில் பல சூட்சமங்களை நன்கு செயல்படுத்துவதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கிறது. வித்யாகாரகரான புதனின் அமைப்பால் கல்வியில் சிம்மராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வளர்ச்சி உறுதியாகவே கிடைக்கிறது. விவசாயம் சார்ந்த பணிகளில் அலைச்சலும் சிரமமும் குறையும். கடின உழைப்பிற்கேற்ற விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் தனலாபத்தை உயர்த்தி கொள்வதோடு புதிய அசையும் அசையா சொத்துக்களில் முதலீடு செய்வதற்கான வாய்ப்பும் சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாக சிம்மராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். எண்ணி 3 நாளில் உங்கள் விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அற்புதமான வாய்ப்புகள் சிம்மராசிக்காரர்களுக்கு கைகூடும்.